இப்போ நம்ம பேச இருக்கிறது தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். அவங்க செஞ்ச நன்மைகள். பையனூரில் இன்றைக்கி பெப்சி தொழிலாளர்களுக்கு இடம், அது 2008 கலைஞர் ஐயா அறிவித்தது. அப்புறம் அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இடையே உதயநிதி ஐயா துணை முதல்வர் ஆனதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் முரளி சார் தலைவர், செயலாளர் ராதா அண்ணன், இவங்களுடைய முயற்சியில் இன்றைக்கி அது எல்லாம் 100% ஓகே ஆகி இடம் ஒதுக்கப்பட்டது. இதுக்கு முழுமையான காரணம் தயாரிப்பாளர் சங்கம். அதில் முரளி சார், ராதா அண்ணன், உதயநிதி ஐயா, மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை கொஞ்சம் பேர் பெப்சியில் நிரந்தரமாக அங்கே உட்காரணும்னு ஆசைப்பட்டு நான் தான் யார் உழைப்பில் யார் வாழ்கிறது? பெப்சி தொழிலாளர்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எங்கே போனாங்க? ஏடிஎம்கே ஆட்சி தான் 10 வருஷம் இருந்தது, அப்போ பேசியிருக்கலாமே. ஓபிஎஸ், ஏபிஎஸ் எங்கே போனீங்க? இன்றைக்கி விடாமுயற்சியாக பின்தொடர்ந்து முரளி சார், தெனாண்டால், ராமநாராயண ஐயா, புலிக்கு பிறந்தது பூனையாமா, ராமநாராயண ஐயாவோடு மிஞ்சி நல்லதுகள் பண்ணிக்கிட்டு. இதோடு என்ன வேணும்? பெப்சி தொழிலாளர்களுக்கு நல்லது நடக்கணும். அது இவங்க இடத்தை தக்க வைக்கிறதுக்கு பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அவர் கூட இன்னொருத்தர் ஒட்டிகிட்டு இருப்பார். பையனூரில் யாருக்குன்னு கம்சனை அடித்து திருட்டு சிம்பக்ஸ் யூனியன்லேயும் அதே மாதிரி தான். புறம்போக்கு இடம் 2014 புறம்போக்கு இடத்த வாங்கி 60-70 லட்ச ரூபா பெருமான இடம் 2,4 கோடி ரூபாய்க்கு வாங்கி அதில் ஒரு 2 கோடி ரூபா கம்சனை அடித்து என்ன பெப்சி தொழிலாளர்கள். அப்போ அந்த சீட்டை இன்னும் 2 மாதம் தான், மே மாதத்தில் கம்ப்ளீட்டாக காலியாக போகுது. சிம்பக்ஸ் யூனியன் அவங்களுக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கிற ஒரு 6-7 பேர் எல்லாம் காலி, டோட்டல் காலி, ஃப்ரெஷ்ஷாக 19 பேர். அப்போ அதை எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு உழைச்சி ஓகே பண்ணதெல்லாம் யார்? தயாரிப்பாளர் சங்கம். கலைஞர் 100 பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன். பெப்சி தொழிலாளர்களே, இதுதான் பட்ஜெட்டு. இதுக்குள்ளே பண்ணணும், வைக்கணும். விஜயகாந்த் ஐயா நடத்தாததா, விஷால் ஐயா நடத்தாததா? இவங்க கையில் கொடுத்தது தப்பாகி போச்சு. தயாரிப்பாளர் சங்கமே அங்கே ஆள்களை சேர்த்து பண்ணியிருந்தா இன்றைக்கி மினிமம் 15 கோடி ரூபா வந்துடும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. தொழிலாளருக்கு அதிலேருந்து 5 கோடி ரூபா கொடுத்து செழிப்பாக நலிந்த கலைஞர்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அது ஒரு உதவியாக இருந்திருக்கும். இவங்க கையில் கொடுத்து அகலக்கால் சங்கர் சார் படம் மாதிரி ஐயோ பெரிய செட்டு காட்டுக்குள்ளே கொண்டு போய் எவ்வளவு கேரவனு எப்பா. கெஸ்ட்டு வராங்க, ஆர்டிஸ்ட்டு, தொழிலாளர்கள், அவங்களுக்கு எது கேரவன்? அவங்க கார்லேயே 2 பேச்சு பேசிட்டு போயிருந்துருக்கலாம். அதை ஓப்பனிங்கை 1.25 மணி நேரம் இந்த கிராம கலைஞர்லாம் கொண்டு மேலே அடித்து ஓவர் செலவு. அப்போ இது எப்படி தயாரிப்பாளர் சங்கம் பொறுப்பாக முடியும்? என்ன சொன்னாங்க? இப்படி தான் இருக்கணும் வந்தா எப்படி? அது அனுபவம் கிடையாதுங்க. பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி சார் அப்படியே உட்காந்துருக்கு. இது கூட இருந்து பார்த்தது சிம்பக்ஸ் யூனியன். அதில் ஒரு 10-20 பேர் சேர்ந்து அப்படி இப்படி அது எனக்கு பேலன்ஸ் இருக்குது, பெண்டிங் இருக்குது, கணக்கு கேட்டால் கணக்கு இல்லை. தயாரிப்பாளர் சங்கத்தை முற்றுகை. தயாரிப்பாளர் சங்கம் இல்லைன்னா சினிமாவே இல்லைங்க, தொழிலாளர்கள்லாம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிடுங்க. பெப்சி தொழிலாளர்களே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவங்க கூப்பிட்டான்னு சொல்லி கூட போயிடாதீங்க. கணக்கு ஃபஸ்ட்டு கேளுங்க அவங்கள்ட்ட. எவ்வளோ வந்தது, எவ்வளோ செலவு பண்ணீங்க? செலவு பண்ண கணக்கு காட்டுவாங்கள்ல, அதில் தேவையில்லாத செலவு ஒரு 60 இருக்கும். எதுக்கு அவ்வளோ கேரவனு? ஆர்டிஸ்ட்டு கெஸ்ட்டாக வராங்க, அவங்கள கூட்டுவாங்க, அவங்க காரில் இருக்கட்டும், டான்ஸர் ரிஹர்சலாக அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு செட்டப் போட. எதுக்கு கேரவனு? எவ்வளவு கேரவனு? சென்னையில் இருந்து கேரவனு, ஆந்திரா கர்நாடகத்தில் இருந்துலாம் கேரவனு. என்ன பெப்சி தொழிலாளர்களே? டிக்கெட்டு அதே மாதிரி 25,000 பேருக்கு போய் சேர்ந்ததா எல்லா யூனியனுக்கும்? இல்லை. அதை ஏகப்பட்ட மூடையாக கொண்டு போய் கொளுத்துனாங்க.
அப்போ எப்படி தயாரிப்பாளர் சங்கம் பொறுப்பாகும்? இன்றைக்கி முரளி சார் தயாரிப்பாளர் சங்கத்தில் ராதா அண்ணா அந்த டீம் எல்லாம் முயற்சி பண்ணி உதயநிதி ஐயாவை போய் அப்பப்போ பார்த்து இன்றைக்கி ஓகே ஆகிடுது, 100% ஓகே ஆகிடுது. எல்லாருக்கும் இடம் கன்ஃபார்ம், வீடோடு கிடைச்சாலும் கிடைக்கும். அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அங்கே என்ன ரோலு? பெப்சி அந்த இடத்த தக்க வச்சுக்கணும், அப்படியே ஒட்டிக்கிட்டு போயிட்டு. இது நல்லாவா இருக்குது? அதனால் இன்றைக்கி செழிப்பாக சந்தோஷமாக இருக்குது, தொழிலாளர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இதை ஃபயர் டிவி மூலியமாக சொல்லணும்னு எனக்கு ஆசை. சினிமா தொழிலாளர் கவலையே படாதீங்க. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பெப்சிலையும் மாற்றப்படும். நிறைய உதவின்னு சமூக ஆர்வலர் அந்த மாதிரி ஆள்களை கொண்டு வந்து நல்லது பண்ணணும். கஷ்டப்பட்டு பாலச்சந்திர ஐயா உருவாக்கின பெப்சி இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஏதோ நேரம் போக்கு டேரக்டர் யூனியனில் அவர் கிடையாது, எங்கே வந்து உட்காந்துருக்கு. அவங்களுக்கு தக்கன ஒரு பைலாவை மாற்றி இன்றைக்கி ஓபிஎஸ் ஜிபிஎஸ்சி 5 கோடி ரூபா, அதுக்கு கணக்கு இல்லை. எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு இதெல்லாம் கேட்க போனால் ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு விரட்டுறது. கொரோனா காலங்களில் எவ்வளோ நன்கொடை, விஜய் சேதுபதி 1 கோடி ரூபா கொடுத்தாரு, எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு. இதையெல்லாம் அங்கே திருட்டுக்கு பேர் போன ஒருத்தன் இருக்கிறான். இப்படி பண்ணி மாதிரி உடம்பை வளர்த்து அகிட்டின்னு இருப்பான். அவன் பதவின்னு 2 மாதத்தில் போயிடும். அவன் சொத்தை பூரா எழுதி வாங்குவாங்க சிம்பல் ஸ்டூடியோவில். உள்ளே போயிடுவான். அவனை சிங்கி அடிச்சிருக்க 6-7 பேர் உள்ளே போயிடுவாங்க. தொழிலாளரை நீங்கள் கவலைப்படாதீங்க. தயாரிப்பாளர் சங்கத்தை பகைக்கவே கூடாது. நமக்கு எல்லாம் முதலாளி தயாரிப்பாளர் சங்கம். அது இப்போ சிறப்பாக போயிட்டுருக்கு. 2026 to 2029 முரளி சார் ராதா அண்ணன், அது எந்த மாற்றம் கிடையாது. 2026 டிஎம்கே உதயநிதி ஐயா முக ஸ்டாலின் அவர்கள், எந்த மாற்றம் கிடையாது. அப்போ இன்னும் கொஞ்சம் செழிப்பாகும். வீடோடு சேர்ந்த தொழிலாளர்களுக்கு குறை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. 10% இந்த காலையில் விட்டுகிட்டே இருக்கணும். என்ன தான் நீங்கள் நல்லது பண்ணுங்க, 10% அப்படி இப்படி ஏதோன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்கள கண்டு கூட அப்படியே விட்டுறணும். இல்லை கூப்பிட்டு பேசணும். தயாரிப்பாளர் சங்கத்தில் முரளி சார் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. எதிரியே இல்லாமல் இருக்கிறாருங்க. இன்றைக்கி என்ன குறை? எல்லோரும் கூப்பிட்டு பேசுகிறது வைக்கிறது, இதோடு என்ன வேணும்? அதனால் சினிமா தொழிலாளருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. தயாரிப்பாளர் சங்கம் நம்ம முதலாளி, தயாரிப்பாளர் சங்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஒரு ஃபயர் டிவி மூலியமாக இந்த செய்தியை தொழிலாளருக்கு நான் தெரிவிக்கிறேன். கவலைப்படாதீங்க. தயாரிப்பாளர் சங்கம் பெப்சியில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க கைவிடுவாங்க. சுயநலம், அவங்க பதவியை காப்பாற்றி என்ன வேணாலும் அது நமக்கு தேவையே இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் நம்மளை கைவிடாது. வேலை எல்லாருக்கும் இருக்கும். அதுமாதிரி நடிகர் சங்கம் இருக்கிறான், டேரக்டர் யூனியனு எல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியில் தொழிலாளரை விட மாட்டாங்க. எனவே பெப்சி தொழிலாளர்களே கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். இன்னும் 2-3 வருஷத்தில் எல்லாருக்கும் வீடு. இதுதான் ஃபயர் டிவி மூலிமா நான் சொல்ல ஆசைப்பட்டேன். உங்களின் நண்பன் ராமையா சரோஜாராஜ். அடுத்தால ஒரு நல்ல செய்தியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃபயர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.